சரணம் நெஞ்சக் கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் தன்னுனகியம் சேர் செஞ்சோர் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணையின் பதும்பணிவன் உண்ணாமுலை உமையாளூரும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை பெருமாமணி விகல மன்னார்ந்தன அறிவிந்திடும் மேலையும் கவதிலும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வன்மருமே. திருச்சிற்றம்பலம். முருகாச்சரணம். நம்ம நிறைய கோயில்களுக்கு போறோம், நிறைய ஆலயங்களை தரிசனம் பண்றோம். அங்க எல்லாத்துலயுமே நம்ம என்ன பண்றோம்னா, இங்க போனா இருக்குது, இந்த கூட்ட வருது, அந்த மாதிரி இருக்கிற ஆலயங்களை போறோமோ தவிர, பெருமான் அருளாளர்களுக்கு அருளியதும் பெருமான் நம்ம கூட விளையாண்டதும் அது எதுவுமே நம்ம போய் தரிசனம் பண்றது இல்ல. அப்படி நிறைய கோவில்கள் இன்னைக்கு சொல்லு சொல்றபடி இல்லாம இருக்கு. அதே மாதிரி ஒரு நேரம் விளக்கு எரியாம இருக்கு, ஒரு நேரம் பூஜை இல்லாம இருக்கு, நெய்வேத்தியம் இல்லாம இருக்கு. சொல்ல போனா நிறைய கோவில்கள் எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி பெருமான் அருளாளர்களுக்கு அருளிய கோவில்களுக்கு தன்னோட பணியை செஞ்சுட்டு இருக்காரு நம்ம கபிலன் ஐயா. இன்னைக்கு நம்ம ஐயாவோட தான் நேர்காணல இணையம் இருக்கோம். நம்ம அப்படியே நேர்காணலுக்குள்ள போயிடலாம். வணக்கம் ஐயா. உங்களை இந்த நிகழ்ச்சியில வணக்கம் 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 சபை சார்பா உங்ககிட்ட இந்த கலந்துரையாடல்ல கலந்துக்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். தண்டையும் சிலம்பும் சிலம்புடருவ பொருவடி வேலும் கடம்பும் தடம்பியம் மாறிரண்டும் மறுவடிவான பதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்தியம் உள்ளம் குளிர குதிக்கொண்டவே குருவடிவாய் வந்தியம் உள்ளம் குளிர குதிக்கொண்டவே. முருகாசரணம். முருகாச்சரணம் ஐயா. நீங்க ஆலய திருப்பணிகள் நிறைய செய்திருக்கிறதா விஸ்வா ஐயா சொன்னாரு. அதை பத்தி முதல்ல கேட்டுறேன் நானு. ஆலய திருப்பணி, அதாவது கோயில் கட்டணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்ததுங்க ஐயா? பொதுவா எனக்கு திருத்தல யாத்திரை வருடந்தோறும் போயிட்டு வருவேன். நம்ம வருடம் ஒரு முறையாவது இந்த பாடற்பட்ட தலங்கள், தேவார பாடற்பட்ட தலங்கள்லாம் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எண்ணம். ஏன்னா நம்மளுக்கு தேவார பாடற்பட்ட தலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலே இருக்கு, கேரளால 1 இருக்கு, ஆந்திராவில் 2 இருக்கு, கர்நாடகால 1 இருக்கு, வட இந்தியாவில் 4 இருக்கு, இலங்கையில 2 இருக்கு. மொத்தம் 276 தலங்கள்ல வட இந்தியா, இலங்கை தவிர்த்து மற்ற எல்லா தலங்களும் நம்ம இங்க தென்னிந்தியாவில் இருக்கிற எளியா பார்த்துடலாம். இப்படிதான் வருடந்தோறும் பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு அம்மையும் அப்பமும் யாரு கேட்டா சிவபெருமானும் சக்தியும் தான் நம்மளுக்கு அம்மா அப்பா. வருடந்தோறும் போயிட்டு வருவேன். போயிட்டு வரும்போது பல கோயில்ல பலவிதமான சூழல் இருக்கும். அது எல்லாத்தையும் பார்ப்பேன். ஒரு காலம் பூஜை நடக்கும், சில கோயில்ல பூஜை நடக்காது. எப்பயுமே கோயில் பூட்டிருக்கும். அர்ச்சகர் வருவாங்க, அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வருவாங்க. காலையில வருவாங்க, இல்ல 10 மணிக்கு வருவாங்க, இல்ல இரவு வருவாங்க. அவங்களுக்கு எப்ப அந்த நேரம் ஓய்வுப்படுவதோ அந்த நேரத்துல வருவாங்க. இதெல்லாம் பக்தர்களுக்கு தரிசிக்கிற நேரம் காத்திருந்து தரிசிக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகுது. இதையும் தாண்டி இதெல்லாம் பார்க்கும்போது தான் என்னென்ன இடர்பாடுகள் அர்ச்சகர் சந்திக்கிறாங்க அதுவும் நமக்கு தெரிய வருது. பக்தர்கள் என்னென்ன இடர்பாடுகள் சந்திக்கிறாங்க இது எனக்கு பல தினம், அதாவது கோயில்ல தரிசனம் பண்ணும்போது தெரிய வருது. இதை ஒரு குறிக்கோளா வச்சுட்டு எல்லா 276 பாடற்பட்ட தலங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு 270 தலங்கள் மட்டும் வருடந்தோறும் தரிசனம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது தேவார தலங்கள் மட்டும் பார்க்கறமே, திருப்புகழ் தலங்களும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வந்தது. திருப்புகழ் தலங்கள் பார்க்க போது போயிட்டு வரும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 170 தலங்கள் 160 தலங்கள் கிட்ட பார்க்க வரும்போது தான் முள்வாய் தலத்தை பார்த்தேன். அங்க கோயில் இல்லை. கோயில் இல்லாம எப்படி தரிசனம் பண்ண முடியும்? கோயில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் சொல்லிட்டு நம்முடைய பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மனசுல பட்டது. அடியேன் இந்த திருப்பணி எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு ஆர்வம் இருந்தது. எங்கன்னா இந்த இல்லையோ விளக்கேற்றுதல், சின்ன தொண்டுகள் என்ன செய்யணும், கோயில் விளக்கெரியாத உள்ள விளக்கேற்றுதல், கோயில் இல்லாத உள்ள கோயில் கட்டுதல், ஏன்னா கூட இருந்து தொண்டுகள் செய்து கூட அன்பர்கள் ஊர் மக்களை உற்சாகம் பண்ணி கோயில் கட்ட வச்சு அங்க வழிபாடு கொண்டு வந்தாதான் அறம் இருக்கு. அங்க அறம் தழைக்கும். அறம் தழைத்தால்தான் அங்க ஊர் செழிப்பா இருக்கும். ஊர் செழிப்பா மாறினா ஊர்ல நல்ல மக்கள் இருப்பாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, புறம் சொல்ல மாட்டாங்க, நல்ல வழியில போவாங்க, அவங்களோட குழந்தைகள் நல்லா இருக்கும். அதாவது மும்மாரி மழை பெய்யும். தேவைப்படும் போது என்னென்ன நீர் வளம் எல்லாம் நிறைந்திருக்கும். ஊர் மக்கள் நல்லா செழிப்பா வாழ்வாங்க, குழந்தைகள் நல்ல வழியில போவாங்க. அதெல்லாம் எனக்கு உள்ள நல்லா புலப்பட்டது. அதனால ஒவ்வொரு கோயிலையும் போயிட்டு வரும்போது எங்கன்னா இடர்பாடு இருக்கோ அங்க நான் போயிட்டு சொல்லி கோயில் கட்டுறதுக்கு அவங்க கிட்ட சொல்லுவோம். அருமை 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 ஐயா. நன்றி அம்மா.
அடுத்த கேள்வி என்னன்னுங்களா ஐயா, இது வரைக்கும் நீங்க எத்தனை கோயில் கட்டுமான பணிகள்ல வந்து பங்கேற்றிருக்கீங்க? ஏன்னா விஸ்வா ஐயா சொன்னாரு பேசும்போதே, நம்ம ஐயா வந்து நிறைய கோயில் கட்டுமான பணிகள்ல எல்லாம் ஈடுபட்டிருக்கிறாருங்கக்கா அப்படின்னு. அத பத்தி சொல்லுங்க. உங்களுடைய அந்த ஆமா. கட்டுமான பணிகள ஈடுபட்டிருக்குன்னு சொன்னா, இப்ப கூவத்தூர் சுட்டு முழுமையா சொல்ல முடியும். நம்முடைய ஆண்டிவனம் பக்கத்துல விருத்தாச்சலத்துல இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்துல வ கூவத்தூர் கிராமம். அது முழுக்க முழுக்க கற்கோயில் கட்டிட்டு இருக்கோம். மற்ற கோயிலுக்குன்னா உதவி தான் செய்திருக்கோம். இப்ப மயிலம் பக்கத்துல செண்டூர் கோயிலுக்கு ஒரு ரூ. 1,00,000 குடுக்கறது. எங்கெங்கன்னா கோயிலுக்கு உதவி தேவைப்படுதோ, அங்க உதவி செய்யறது மட்டும் தான். இப்ப போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு என்னால முடிந்த உதவிகள், சிறு சிறு உதவிகள். கட்டுமான பணின்னு சொல்றதுல வந்து இதுதான். மற்ற கோயிலுக்கு தேவையான மற்ற பொருட்கள் வாங்கி குடுக்கறது. இந்த திருநாட்டியத்துக்கு கூடியனா கோயிலுக்கு மின்சார வசதிலாம் தேவைப்பட்டது. முழுமையா மின்சாரம் செய்தோம். சிசிடிவி அமைப்பு வச்சு குடுத்தோம். அப்புறம் பக்தர் தேவைக்காக குடிநீர் வைத்து கொடுத்தது. கோயில் சுவாமி ஊர்வலம் வரத்துக்கு சப்பரம் ரெடி குடுத்து கொடுத்தது. பூஜை செய்து கொடுத்தது. திருவாமத்தூர் சுட்டு அந்த கோயில் சுவாமி பள்ளியறை பூஜை செய்து கொடுத்தது. இப்படி தேவையான அந்த கிடைக்கிற உதவிகள் மட்டும் பணம் காசு இப்ப என்னால பணம் காசு குடுத்து செய்யறது. குடமுழுக்கு சமயத்துல வந்து நெய் வாங்கி குடுக்குறது. இப்படி இந்த சின்ன சின்ன பணிகள் மட்டும் செய்துட்டு இருக்கோம். பெரும்பாலும் கட்டுமான பணின்னு சொல்லிட்டு சொன்னா, அந்த திருப்பணி முழுமையா சொன்னா, இப்ப கூவத்தூர் சொல்லுவோம். ஆண்டிவனம் பக்கத்துல அத எடுத்து கற்கோயிலா கட்டிட்டு இருக்கோம். கோபுரமும் முழுக்க கல்லுல தான் செங்கல் கிடையாது. கருங்கல்ல செய்யற மாரி கோபுரமும் கல்லுல தான் நடந்துட்டு இருக்கு. வேலை நடந்துட்டு இருக்கு. அது முழுக்க முழுக்க வந்து வேற்று மதத்தினால ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அந்த இடம். வேற்று மதத்தினர் அந்த ஊர்ல வந்து ஆக்கிரமிப்பு செய்து சுவாமியோட அத உடைச்ச படங்கள்லாம் எங்க இருக்கு. எல்லாமே இருக்கு. உடைச்சிருக்காங்க. அது மீண்டும் வந்து திரும்ப அந்த ஊர்ல மாற்றம்னு சொல்லிட்டு 2016ல இருந்து அது ஊர்ல நடந்துட்டு இருக்கு. இப்ப சுவாமியோட கோயிலுடைய கோபுரம் நடந்துட்டு இருக்கு. கோபுர திருப்பணி நடந்துட்டு இருக்கு. சரிங்க ஐயா. ரொம்ப ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்க. பொருள் உதவி செய்யறதும், உடல் உழைப்ப குடுக்கறதும் கூட வந்து பெரிய புண்ணியம் தான். அதுவும் கோயில் கட்டுமானத்துக்கெல்லாம். இத வந்து சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டீங்க போற போக்குல. அஹ் அடுத்த கேள்வி என்னன்னா, நீங்க இப்ப திருப்பணி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? முள்வாய் முருகன் ஆமாம். கோயில். அத ஆமாம். பற்றி சில வார்த்தைகள். ஆமாமா. இது திருக்கோயில் தலம்னு அதாவது திருப்புகழ் தலங்கள்லாம் போயிட்டு வரணும்னு ஒரு ஆர்வத்துல தான் அடியேன் வந்து எனக்கு இந்த ஆர்வத்த உண்டாக்குனவரே தேவராஜன் நடராஜன் சொல்லிட்டு ஒரு ஐயா வந்து அமெரிக்கால இருக்காரு. அ அவரோட குருநாதர் தீர்க்கதரிசி மாரி ஒருத்தர் இருக்காரு. இங்க வலையப்பேட்டை கிருஷ்ணன் சொல்லிட்டு. அவருடைய புக் எனக்கு குடுத்தாரு. வலையப்பேட்டை கிருஷ்ணனுடைய புத்தகம் ஒண்ணு அருணகிரிநாதர் அடிச்சு ஒட்டியல்னு ஒரு புத்தகம் குடுத்தார். அத பார்த்து ஐயா எனக்கு அவரோட திருப்புகழ்னா போடும்போது அத படித்து, திருப்புகழ்னா போய் பார்க்கணும். முருகருக்காக அவர் சொல்லுவார். என்ற கைபேசியில் தொடர்பு கொள்ளும்போது சொல்லுவார். முருகனுக்காக தனியாவே பாசம் அங்க போய் பார்க்கணும். திருப்புகழ் படிக்கணும். முருகப்பெருமான் எங்கெங்க 4 கரங்களோட இருக்காரு, எங்க 6 கரங்களோட இருக்காரு, எங்க 12 கரங்களோட இருக்கிறாரு, எங்க வந்து சுவாமி வந்து 6 முகத்தோட இருக்காரு, எங்க உட்கார்ந்து இருக்காரு, எங்க நின்று இருக்காரு, எங்க வந்து தண்டத்த வச்சுட்டு இருக்காரு, எங்க மயில் மேல உட்கார்ந்து இருக்காரு. இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. பல இடங்கள் போயிட்டு வரும்போது, அவர் பேசும்போது அவருடைய அந்த ஆர்வத்த பார்த்ததும் எனக்கு ஒரு ஆர்வம் உண்டாச்சு. போகணும்னு சொல்லிட்டு உண்டாச்சு. பல இடங்கள்ல ஒவ்வொரு இடமா போயிட்டு திருப்புகழ் போய் எனக்கு மற்றவர்கள் மாரினா எனக்கு பாடத் தெரியாது. பட் திருப்புகழ் படிப்போம். ஆனா மற்றவங்கலாம் அந்த அழகா பாடுவாங்க. நல்ல சந்தத்தோட பாடுவாங்க. எனக்கு இப்பதான் நான் எல்கேஜி மாரி அட்டை கிளாஸ் மாரி கேட்டு இப்ப சேர்ந்து நான் திருப்புகழ் படிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது திருப்புகழ் தலங்கள்லாம் போயிட்டு அந்த திருப்புகழ் என்னென்ன திருப்புகழ் படிச்சிருக்காங்க, பாடியிருக்காங்க அத எடுத்து படிப்பேன். படிச்சுட்டு அங்க இந்த கோயில் வலம் வருவோம். 3 தடவ வலம் வந்துட்டு விழுந்து வணங்கிட்டு வரது. இப்படி ஒரு வாய்ப்பா வந்து இறைவன் குடுத்த வாய்ப்பா கருதி போயிட்டு வரது. ஆந்திராவோட போயிட்டு விஜயபுரம் சொல்ட்டு ஆந்திராவுல விஜயவாடா பக்கத்துல இருக்கு. விஜயவாடா இதுதான் விஜயபுரம். அங்கருந்து நம்ம கனகதுர்பையன் கோயில்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அங்க போயிட்டு வந்தோம். நம்ம திருப்பதியில கபிலேஸ்வர் டெம்பிள் இருக்கப்ப அங்க ஒரு பாடியிருக்கேன். அங்க போயிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த நெடியமலை சொல்ட்டு அங்கன்னா காலையில 6 மணிக்கே கோயில் அபிஷேகம் பண்ணிட்டு 7 மணிக்கு தான் பூட்டிட்டு போயிடுறாங்க. பக்தர் வழிபாட்டுக்காக கோயில் இல்ல. பக்தர்கள் நான் ஒரு 7:45 மணிக்கு போறோம். போயிட்டு தொடர்பு கொண்டு பேசும்போது, ஐயா நாளைக்கு வாங்க. ஐயா நான் காலையில 7:45 மணிக்கு வந்திருக்கேன். கோயிலுக்கு வாங்க. வந்து பார்க்க வந்திருக்கேன் சொன்னா, பாண்டிச்சேரியிலருந்து வந்திருக்கேன். 500 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வந்திருக்கேன்னு கேட்டா, நான் இல்லைங்க. நான் நாளைக்கு வாங்க. எங்க தங்கிட்டு வாங்க. நான் வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு கிளம்பிட்டேன்னு சொல்றாங்க. இதுபோல வந்து பக்தர்கள் வசதிக்காக கோயில் இல்ல. அப்படி இருக்கும்போது தான் நான் முள்வாய் கிராமத்துக்கு வந்தேன். முள்வாய் கிராமம் பாடற்பட்ட தலம். அங்க வரும்போது பார்த்தா, நான் சரி மாலை நேரம்.
அங்க வந்து அங்க எனக்கு கோயில் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குறிப்புல இருந்து எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த வேல்கிட்ட போய் பதிகம் பாடிட்டு அந்த ஊர் மக்களை கூப்பிட்டோம். அதான் ஒரு கோயில் கட்டணுங்க சொன்னும்போது எனக்கு எல்லாரும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சிரிச்சாங்க. அப்புறம் திரும்ப வந்து அடுத்தடுத்து எனக்கு போகக்கூடிய சூழல் முருகப்பெருமான் உருவாக்குனார். அந்த பதம் திருமணம் வேற விசேஷங்கள்லாம் போகும்போது என்ன முருகப்பெருமான் அந்த ஊருக்கு போக வைத்தார். திரும்ப போயிட்டு அந்த ஊர்ல திருப்பி படம் வச்சார். அந்த ஊர் மக்களை கூட பேச வச்சார். நான் கோயில் கட்டலாம் பேச வச்சார். நான் என்ன நினைச்சேன்னா ஒரு சின்னதா ஒரு ஷெட் போட்டு ஒரு மேடை மட்டும் வச்சிடலாம் சொல்லிட்டு அப்படிதான் ஒரு எண்ணத்துல. ஏன்னா 2 பொருளாதாரம் அவ்வளவுதான். ஒரு சின்னதா ஒரு பீடம் கட்டி அந்த பீடத்தெல்லாம் வந்து சுவாமி வச்சுட்டு ஒரு பீடம் ஒரு ஷீட் போட்டுடலாம்னு சொல்லிட்டு அப்படிதான் அந்த எண்ணத்துல அவங்ககிட்ட பேசினேன். அவர் ஒரு 5 முறை 6 முறை முடிக்கிற பிறகு 6வது முறை பேசும்போது ஊர் மக்கள் பேசினாங்க. ஊர் தலைவர் பேசினாங்க. நீங்க கோயில் கட்டணும்னா ஊர் மக்கள் எல்லாம் ஏழ்மை நிலையில இருக்கோம். எங்களால எந்த ஒரு பொருளாதார வசதி பண்ண முடியாது. சரிங்க ஐயா, நாங்க வேணும்னா பார்க்கலாம். நான் சின்னதா வீடு தான் கட்ட போறோம். இல்ல இது இருக்கிற கோயில்ல தண்ணி ஊத்துறதுக்கு ஆள் இல்ல. அர்ச்சகர் ஏற்பாடு பண்ணுவீங்களா? கேட்டாங்க. சரிங்க அர்ச்சகர் ஏற்பாடு பண்ணா நான் சம்பளம் குடுத்துடலாம். இன்னும் ஒரு என்ன சம்பளம் கேட்கிறாங்களோ பார்த்து குடுத்துடலாம். அத வேணா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னோம். நீங்களே கோயில் கட்டி, நீங்களே வந்து கோயில் கட்டணும்னா கோயில் கோயில் மாரி இருக்கணும். நல்லா பிரம்மாண்டமா இருக்கணும் சொல்லிட்டு சொன்னார். முருகப்பெருமான் என் நாக்குல வந்து சொல்ல வச்சேன். சரி பண்ணி தரேங்க. என்னால இயன்ற வரைக்கும் எங்களால என்ன பண்ணமோ பண்ணி தரேன்னு சொல்லிட்டு 2 நண்பர்கள் இருக்க 2 நண்பர்கள்னா எப்படின்னா, ஆ என் கூட பயணிக்கிறவங்க எல்லாமே அருமையான நண்பர்கள். நம்ம திருவாசகம் சொல்லுவாங்க. "அடியார் நடுவில் நீ இருத்தி, வேண்டும் வேண்டும் மெய்யடியார்." அப்படின்னா திருவாசகத்துல வரக்கூடிய அடியார்கள் அடியார்கள்னா, இறைவனையே தொழக்கூடிய அன்பர்களுக்கு நடுவுல நான் இருக்கேன். நான் பொய்யான அடியார் மாரி. அப்படி வந்து அவங்க கூட இருக்க நம்பிக்கையில நான் கட்டி தரேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு சாமி சொல்ல வச்சார். அப்படி வந்து பார்த்தோம். தல ஆய்வு செய்தோம். அங்க வந்து கோயில் கட்டுறதுக்கு முதல்ல அதெல்லாம் வந்து எங்கன்னா பெருமாள் கோயில் கோவிந்தராஜ பெருமாள் ஆலயத்துக்கு 3 ஏக்கர் நிலம் இருக்கு. அந்த நிலத்துல 25 சென்ட் தரதா சொல்றாங்க. 25 சென்ட் முருகு பெருமானுக்கு தரேன்னு சொன்னாங்க. அந்த 25 சென்ட் அளந்து வாங்கணும். முதல்ல விநாயகர் பெருமான்கிட்ட ஒரு பூஜை போட்டோம். உத்தரவு வாங்குறதுக்காக. சுவாமி இத போல உங்களுடைய தம்பிக்காக இங்க ஒரு கோயில் கட்ட போறோம். எனக்கு நீங்க உத்தரவு குடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேள்வி செய்து சுவாமி கிட்ட ஒரு உத்தரவு வாங்கணும். ஒரு நிறைவான ஒரு திருமணம் செஞ்சோம். சுவாமி கிட்ட உத்தரவு வாங்கிட்டு, ஒரு நாள் பூமி பூஜை போட்டோம். அது 25 சென்ட்ல பூமி பூஜை போட்டோம். சுவாமி அப்படியே நடத்திட்டு இருக்காரு. சுவாமி ஒவ்வொரு படியா கட்டி நடத்திட்டு இருக்காரு. அவர்தான் பண்ணிட்டு இருக்காரு. ஊர் மக்கள் வந்து கொஞ்சம் ஏழ்மையான சூழல் எந்த ஒரு உதவியும் இல்ல. எல்லாம் வெளியூர் வந்த மக்கள், 2 நண்பர்கள், முருக பக்தர்கள், முருகப்பெருமானே கூட இருந்து நான் ஒரு அடி எடுத்து வச்சேன். முருகப்பெருமான் 16 அடி எடுத்து வைக்கிறார். நான் சின்னதா கட்டலாம்னு நினைச்சேன். சாமி என்னடவோ செய்து அவர் இன்னும் பெருசா செய்ய வைக்கிறார். நான் நினைக்கிறேன் ஒவ்வொன்னா இப்படி செய்யலாமா? நாம வந்து இந்த பிறப்பு எதுக்கு எடுக்கிறோம்னா, பிறப்பு உண்டு. நம்ம வினையை கழித்துட்டு ஒரு நாள் இறப்பு உண்டு. ஆனா நாம அந்த வீடுக்கு நம்மளுக்கே ஒரு ஆசைன்னு தோன்றது. நம்ம வீடு கட்டணும். இங்க வந்து இந்த இடத்துல பூஜை அறை வைக்கணும். தேக்கு மரத்துல கதவு வைக்கணும். இங்க ஜன்னல் வைக்கணும். இங்க வந்து ஷெல்ஃப் வைக்கணும்னு நாம நினைக்கிறோம். அப்ப முருகப்பெருமான் யாரு? நம்மள எல்லாம் நம்மளுடைய மகாராஜா. தேவராஜா. தேவருக்கு ராஜா, நம்மளுக்கு மகாராஜா. அப்ப எப்படின்னா இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் நானு இரவெல்லாம் யோசனை பண்ணிட்டே இருப்பேன். இங்க இப்படி பண்ணணும், அங்க அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கம் வரல. சுவாமி தூக்கம் வராம பண்ணிட்டார். அவருடைய சிந்தனை எல்லாம் அவருடைய இருக்கு. என்னால முடிஞ்சது எனக்கு என்னென்ன தெரியுதோ அதெல்லாம் செய்துட்டு இருக்கேன். அப்பப்ப என்ன செய்யணும்னு சொல்லிட்டு வலையப்பேட்டை கிருஷ்ணன் ஐயாவுக்கு ஒரு தகவல் மட்டும் அனுப்பி விட்டுருவேன். ஏன்னா எனக்கு தெரியாது. இப்படி செய்துட்டு இருக்கோம். எல்லாம் பெரியவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு இப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா கேட்டுக்கிட்டு அப்படியும் செய்துட்டு இருக்கேம்மா. அதனாலதான் அவர் பேர் ராஜகம்பீர நாடாளும் நாயக வயலூராகிறாங்க இல்லையா? அவர் நினைச்சது அவர் வந்து அடியார்கள் மூலமா நடத்திக்கிறார். அவ்வளவுதான். நம்ம எல்லாருமே ஒரு கருவிகள் தான். ஐயா, அடுத்த ஒரு கேள்வி. இந்த தலத்தை நீங்க கண்டு எடுக்கும் போது, நீங்க போய் பார்க்கும் போது இது எந்த நிலைமையில இருந்தது? அங்க வந்து அந்த தலத்துல வந்து கோயில் எதுவுமே இல்ல. ஒரு சிறுவாபுடி அடியார்கள் தான் வந்து ஒரு வேல் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. கோயில் சொல்லிட்டு எதுவுமே இல்ல. இத வந்து வலையப்பேட்டை கிருஷ்ணய்யாவே என்ன சொன்னாருன்னா, 1977 வந்து அங்க கோயில் இல்ல. போயிட்டு அந்த கோயில் கட்டுறதுக்கு அவரு போய் முயற்சி பண்ணியிருக்காரு, கேட்டிருக்காரு. ஊர் மக்கள் வந்து ஒத்துழைப்பு குடுக்கல. ஊர் மக்கள் எல்லாமே தெலுங்கு பேசக்கூடிய நண்பர்கள். நம்முடைய முருகப்பெருமானுடைய அருமை தெரியல. முருகப்பெருமானுடைய அருமை எல்லாம் தெலுங்கா பேசக்கூடிய அவங்க எல்லாம் பெரும்பாலும் வந்து வந்து முக்கியமா சாமி கும்பிட்டுட்டு
பெருமாள் கோயிலுக்கு நடைபயணம் போறாங்க. இங்க இங்க நம்ம முருகப்பெருமானை பத்தி அந்த அளவு ஒரு ஆர்வம் இல்லாததால அவங்க கோயில் கட்டல. அப்படிதான் சொல்ல முடியும். வந்தேன், ஒரு வேல் மட்டும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சிறுவாபுரி அடிகள்லாம் முயற்சி பண்ணிட்டு, சும்மா பக்தர்கள் ஏமாந்து போகக்கூடாது. அந்த ஊருக்கு வந்து பக்தர்கள் வந்து முருகப்பெருமான் இல்லை சொல்லிட்டு அந்த ஏமாற்றம் அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வேலை மட்டும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. எல்லாம் வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் இந்த வேலை வணங்கிட்டு அப்படி போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இதோட நிலை. தலத்தோட இப்ப அந்த தலத்தோட வேலைகள் வந்து எந்த அளவுல இருக்குங்க ஐயா? இப்ப வந்து கோயில் கருவறை மட்டும் அடியேன் இப்ப கட்டிட்டு இருக்கேன். கருவறைக்கு மேல கோபுர வேலை நடந்துட்டு இருக்கு. கோபுரத்துல வந்து பூ போடுற வேலைலாம் நடந்துட்டு இருக்கு. இத முடிச்ச உடனே சுற்று மண்டபம் கட்ட மாரி திட்டமிட்டிருக்கேன். கோயிலுடைய புற அது கருவறையுடைய புற அமைப்பு வந்து 11 அடிக்கு 11 அடி வெளிக்கூடு. 11 அடிக்கு 11 அடி வெளிக்கூடு. உட்கூடு வந்து 8.25க்கு 8.25க்கு அந்த உள்கூடு இருக்கு. இது இல்லாம 15 அடிக்கு 15 மொத்தம் 41 அடி வந்து ஒரு வெளி மண்டபம் ஒண்ணு, சுற்றுச்சுவர் மண்டபம் ஒண்ணு ரெடி பண்றோம். ஏன்னா முருகப்பெருமான்னா கண்டிப்பா மக்கள் வந்து அங்க பிரதிஷ்டை பண்ணுவாங்க. நம்முடைய இதுனா சாமியை வந்து வணங்கிட்டு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அங்க பிரதிஷ்டை பண்ணுவாங்க. முருகா முருகா முருகன் அங்க பிரதிஷ்டை பண்ணுவாங்க. காவடி எடுத்துட்டு வருவாங்க. காவடி எடுத்துட்டு வரும்போது தன்னை பரத நிலையில வருவாங்க. 2 காவடி ஒரே டைம்ல ஏறுவாங்க. ஒருத்தர் இடிக்க கூடாது. அதெல்லாம் 15 அடியில சுற்றுச்சுவர் மண்டபம் கட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா சாலையிலிருந்து முருகர் கோயில் கட்டுற இடம் வந்து 5 அடி 6 அடி பள்ளத்துல இருக்கு. அதெல்லாம் மண்ணு கொட்டுறதுக்கே எனக்கு வந்து நேரம் கரெக்டா இருக்கு. மண்ணு கொட்டி சமநிலைப்படுத்தி அதை உயர தூக்குறது எனக்கு கொஞ்சம் பலுவா இருக்கு. இறைவன் வந்து எனக்கு கூட இருந்து எனக்கு ஒவ்வொன்னா செய்துட்டு இருக்கேன். நானா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. சுவாமி வந்து இந்த அளவுனா எனக்கு கூட இருந்து எனக்கு கருவியா பயன்படுத்திட்டு இருக்காரு. எனக்கு கருவியா பயன்படுத்திட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இப்படின்னா நம்ம செய்துட்டு இருக்கோமே, கூட இருந்து நம்மளையும் பயன்படுத்தி இருக்காருன்னு சொல்லிட்டு. அதான் வந்து எனக்கு வந்து உறுதுணையா எங்க மனைவி இருக்காங்க. என்னங்கம்மா? உண்மைமா உண்மை. எனக்கு உறுதுணையா எங்க மனைவி வந்து எந்த ஒரு இடர்பு இல்லாம நீங்க போயிட்டு வாங்க. நீங்க அப்படி செய்யுங்க. ஏன்னா எனக்கு வந்து முழுமையா வந்து சிவபெருமான் மீது ஈடுபாடு ரொம்ப அதிகம். நாங்க அந்த ஒரு ஈடுபாடு எங்க மனைவி வந்து முழுக்க வந்து முருகப்பெருமான் மீது ஈடுபாடு அதிகம். உட்கார்ந்தா முருகா, எழுந்தா முருகா, தும்மனா முருகா, சாப்பிட்டது விக்கல் எடுத்தா முருகா, முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் சிவபெருமான் எங்க தந்தையார் ஆக்சுவலி அப்படியே அமைஞ்சிச்சு. எங்க தந்தையார் அருணாச்சலம். அதெல்லாம் சிவ சிவா சிவ சிவான்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். எங்க மனைவியுடைய அப்பா பேரு சுப்பிரமணியம். அதெல்லாம் முருகா முருகான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி வந்து எனக்கு ஒரு அமைப்பு எனக்கு அந்த முருகன் கோயில் மீது அவங்க நல்லா என்னை விட நல்லா அருமையா அந்த திருப்ப பாடுவாங்க, எல்லாமே செய்வாங்க. எல்லா அன்பர்கள் வந்து அடியாரை வந்து உபசரம் பண்றது எல்லாமே எனக்கு கோயில் கட்டுறதுக்குன்னா எனக்கு உறுதுணையா நீ எந்த ஒரு இடர்படு எல்லாம் போயிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்புறது அவங்கதான். இப்படி பண்ணலாம், நம்ம ஒன்றும் இல்ல முருகப்பெருமான் கூட இருப்பாரு, நீங்க கவலைப்படாதீங்க, இன்னார பாருங்க, இன்னார பேசுங்க, இன்னார்கிட்ட போய் பார்த்துட்டு வாங்க, அவங்க சொல்லுவாங்க, அது போல நடக்கும். அதெல்லாம் எனக்கு இந்த அளவு வந்து நிதி உதவினா இறைவன் பார்த்து அவரே பார்த்து ஏற்பாடு பண்ணி அவரே பார்த்து எல்லாம் நடத்திட்டு இருக்கேன். எங்க யாரோ ஒருத்தர் மூலமா பேச வைக்கிறார், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சொல்லிட்டு செய்ய வைக்கிறார். ஏன்னா எனக்கு அந்த இதெல்லாம் எதுவும் இல்லை. எனக்கு தெரியும் இது காலி டப்பா. இந்த காலி டப்பாக்குள்ள சத்தம் வருதுன்னா முருகப்பெருமான் வந்து உள்ள வந்திருக்கான்னு அர்த்தம். உள்ள வந்து செய்ய வைக்கிறார். அதுதான் எனக்கு ஒரு ஏன்னா அந்த கரெக்டா நான் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த பயத்துல செய்துட்டு இருக்கேன். நல்லபடியா அழகா செய்யணும். முருக பக்தர்கள் நிறைய அங்க வரணும். நல்லா வந்து அந்த இடத்துல வரக்கூடிய அன்பர்களுக்கு தேவையான எல்லா வசதியும் எல்லாம் கிடைக்கணும். எல்லா வசதியும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மனசுல எனக்கு இது இருக்கு. கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா உங்க மனம் போல் எல்லாம் நல்லபடியா நடக்கும். அந்த பெருமான் நடத்தி தருவார். அடுத்த கேள்வி என்னன்னா, இங்கதான் வந்து அருணகிரிநாதர் வந்து திருப்புகழ் பாடினார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி வந்து கண்டெடுத்தீங்க? இந்த இடத்துலதான் வந்து பாக்கணும். நம்ம திருப்புழு புத்தகம், அதாவது திருப்புழு புத்தகம் வந்து இருக்கு. இங்கதான் வந்து இந்த ஊரெல்லாம் பாடியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல இந்த திருப்புழு பாடியிருக்காங்க, இங்க திருப்புழு பாடியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லயுமே நம்மளுக்கு அதுக்கு உண்டான வழிகாட்டி எல்லாமே நம்மளுக்கு புத்தகங்கள் மூலமா நம்மளுக்கு கிடைக்கப்படுது. இங்க வந்து இந்த ஊர் இப்படி போகணும், இந்த ஊருக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு அத முன்னோர்கள் எல்லாம் நம்மளுக்கு அந்த வலைப்பட்ட கிருஷ்ணன் ஐயா மத்தவங்க இந்த ஊர் தான் இங்கதான் இருக்கு, இது இப்படி போகணும்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதோட புத்தகம் மூலமா தான் அங்க அந்த கையேடு மூலமா தான் அந்த ஊருக்கு போனோம். அந்த ஊருக்கு போயிட்டு நம்ம கேட்டு இந்த ஊருக்கு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு போடுவோம். இன்னொரு கேள்விங்க ஐயா, இப்போ இந்த திருப்பணி ஆரம்பிக்கிறதுங்கிறது கோயில் கட்டுறதுங்கிறது லேசுப்பட்ட வேலை கிடையாது. அதனால கேக்குறேன்.
என்ன மாதிரி சட்ட சிக்கல்கள், என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சீங்க? அதாவது நீங்க முதல்ல போனப்போ வந்து அங்க வந்து வெறும் ஒரு வேல் மட்டும்தான் இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. அப்படி பார்த்திருந்தா வந்து நீங்க போனப்போ உங்களுக்குமே கொஞ்சம் ஒரு ஏமாற்றமா இருந்திருக்கும். அப்போ தங்குற வசதியோ, இல்ல அடியார்கள் வந்து இருக்கிறதுக்கோ அங்க எதுவுமே இல்ல. நெறைய பேர் வந்துட்டு ஏமாற்றத்தோட போயிருப்பாங்க. சோ அதெல்லாம் களையணும்னா நீங்க வந்து சில சிக்கல்கள சந்திச்சிருக்கணும். அத வந்து நீங்களும் உங்க குழுவும் எப்படி அதெல்லாம் வந்து தகர்த்து எறிஞ்சுட்டு இந்த அளவுக்கு வந்தீங்க? உங்களுடைய அந்த வந்த பாதைய பத்தி சொல்லுங்க. சிவ சிவ. ஆ இத வந்து நம்முடைய முதல் தடவ போகும்போது அங்க வேல் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்து மூலமா நமக்கு முதல்ல தெரிஞ்சது. இருந்தாலும் நான் போயிட்டு சாமி வழிபாடு பண்ணிட்டு ஊர் மக்கள்ட்ட ஒரு சின்ன ஒரு திருமேனி இருக்குன்னு சொல்லிட்டு பிரியப்பட்டு தான் கேட்டேன். ஆனா அவங்க அறம் தவறிட்டாங்க. அறம் தவறுனதால என்ன ஆச்சுன்னா, கோயில்ல பூஜைகள் நடப்பதில்ல. எப்ப வந்து ஒரு கோயில்ல பூஜை நடக்கலையோ, சுவாமி அங்க இருக்க மாட்டாரு. அறம் வந்து பொய்யாகும். அந்த ஊர்ல வந்து சுவாமி நல்லது நடக்காது. அந்த ஊருக்கு பேருந்து வசதிலாம் இல்ல. அந்த ஊர்ல பார்த்தா நெறைய பார்த்தோன்னா நெறைய ஊனமுற்றோர்கள் மாரிலாம் அப்படிதான் இருந்திருக்காங்க. அது சரியான ஒரு இது இல்ல. அதாவது கொடுக்கும் தன்மை ஈகை எல்லாம் இல்ல. ம், ம், ஆ ம், ம். போனோம். நம்ம அந்த ஊர்ல போய் கேட்டோம். நீங்க ஒரு 6 முறை நடந்த பிறகு தான் கேட்டாங்க. இருக்கிற கோயில்ல தண்ணி ஊத்துறது கிடையாது. அப்பதான் பார்த்தேன். பெருமாள் கோயில் ஆலயத்துல ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் வச்சிருக்காங்க. பெருமாள் கோயில் ஆலயத்துல ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் வச்சிருக்காங்க. அதுக்கு வழிபாடு பண்றதுக்குன்னு ஆள் இல்ல. விநாயகர் கோயில் இருக்கு, பூட்டி இருக்கு. வழிபாடு செய்யறதுக்கு ஆள் இல்ல. கோயில் இருக்கு. ஆனா வழிபாடு செய்யறதுக்கு ஆள் இல்ல. தண்ணி ஊத்துறதுக்கு ஆள் இல்ல. என்கிட்ட அதான் கேட்டார் தலைவர். இது தண்ணி ஊத்துறதுக்கு யாரு? அப்புறம் தான் நம்ம ஒரு அர்ச்சகர் ரெடி பண்ணி, நாம வழிபாடு பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு மனசுல போட்டது. ஊர் மக்கள் வந்து முதல்ல சொல்லிட்டாங்க, எதுவும் நாங்க உதவி செய்ய மாட்டோம்னு. ஆனா அதுக்கேத்த மாரி உதவி செய்யணும்னா எதுவும் செய்யல. அந்த ஊருக்கு பேருந்து வசதிலாம் இல்ல. 11 கிலோமீட்டர் நம்ம ஆ ஆட்டோ மூலமா தான் பயணிக்கணும். எங்க இதுல வந்து அரக்கோணத்துலருந்து 11 கிலோமீட்டர் வரும். ரூ. 300 வாங்குறாங்க ஆட்டோல. வேற நீங்க இருசக்கர வாகனம் இருந்தா, இருசக்கர வாகனத்துல போகலாம். இல்ல 4 சக்கர மகிழுந்துனா மகிழுந்துல போகலாம். மகிழுந்து இல்லாம நீங்க இருசக்கர வாகனம் இல்லன்னா, அந்த ஊருக்கு போகணும்னா கொஞ்சம் வந்து உங்ககிட்ட வண்டி இருந்தா தான் போக முடியும். ஆ அப்படிப்பட்ட ஊரு. அங்க வந்து தங்கி வேலை செய்யணும்னா, அருகாமையில ஒரு தேநீர் கடையோ, ஒரு சிற்றுண்டி கடையோ எதுவும் இல்ல. அந்த ஊர் மக்கள்னா, அந்த குடுக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் இல்ல. சுவாமி முருகப்பெருமான் வந்துட்ட பிறகு தான், அந்த தன்மையெல்லாம் மாறப்போகுது. ஏன்னா முருகப்பெருமான் மாற்றம் கொண்டு வர விருப்பப்பட்டுருக்கார். ஏன்னா வந்து சரி. ஒரு ஸ்தபதி வேலை செய்யறாங்க. ஒரு அன்னபாளிப்பு செய்வோம்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் இன்னும் வந்து உருவாகல. இனிமே தான் சுவாமி உருவாக்குவார். அதுக்காக தான் முருகப்பெருமான் வரார். கண்டிப்பா. அந்த ஊர்ல அ நல்ல ஒரு தண்ணி கிடைக்கிறதுக்கோ, நல்ல ஒரு கழிப்பிட வசதியோ எந்த ஒரு இதுவும் இல்ல. பெண்கள் வந்து வந்தோம்னா, அந்த இடத்துல பெண்கள் கழிவிட போறதுக்கு ஒரு இடம் இல்ல. அதுனா வந்து அப்படின்னா சிரமமா இருக்கு. அப்படிதான் அதனால தான் எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் செய்யணும். நம்ம கோயில் கட்டினா கழிப்பறை இருக்கணும். பெண்கள் வரக்கூடிய தரிசனம் பண்றக்கூடிய அடியார்களுக்கு இடையூறு வரக்கூடாது. தங்கறன்னு விருப்பப்பட்டாங்களா ஒரு மகாமண்டலத்துல தங்கிட்டு அங்க இருந்துட்டு போணும். ஒரு அன்னதானம் கூட வச்சுன்னா நம்மளால இயன்றத நம்ம பார்த்து குடுக்கணும். அப்படின்னா எண்ணங்கள் எனக்குள்ள உருவானது காரணம் வந்து என்னுடைய செய்கை தான். இந்த ஊர் மக்கள் வந்து அந்த எண்ணங்கள் இன்னும் வந்து ஒரு சாமி தான் உருவாக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த அறத்தின்படி வாழ்வதற்காக முருகப்பெருமான் வந்துட்டு எல்லாம் மாறி போயிடும். முருகப்பெருமான் வரது அதுக்கு தான் முருகப்பெருமான் வரார். நாம முருகப்பெருமான் கோயில் கட்டும்போதே, ஆ கோபுரத்து மேல மயில் வந்து உட்காருது. மயில் வந்து உட்கார்றது வந்து நம்மளுக்கு இறைவன் கொடுத்த நான் தான் நினைச்சேன். இறைவன் நம்ம கரெக்டான வழியில போயிட்டு இருக்கோம். அதுலதான் மயில் வந்து உட்கார்ந்திருக்கு. மயிலே இல்லாத ஊர்ல மயில் வந்து அந்த இடத்துல உட்காருதுன்னா, அப்ப வந்து நம்ம என்ன கரெக்டான ரூட்ல போயிருக்கோம், தப்பான ரூட்ல போகலாம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்தது. ஊர் மக்கள் கோயில் கட்டும்போதே என்ன சொல்ட்டாங்கன்னா, "நீங்க கோயில் கட்டிட்டு பாதியில விட்டுட்டு போயிடக்கூடாது. நீங்க கோயில் கட்டி முழுசா பண்ணி குடுக்கணும்" சொன்னாங்க. அப்புறம் நான் தனியா ஆளா இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு என் நண்பர்கள் அதாவது நாங்க வந்து பழமையான கோயில்னா விளக்கேத்திட்டு இருக்கோம். எங்க சிவன் கோயில்னா எங்கெங்கலாம் இடிந்து போயிருக்கோ, திருவாரூர், மன்னார்குடி, கும்பகோணம், அப்புறம் நம்முடைய திருத்துறைப்பூண்டி சைடு, இங்க செய்யாறு, இங்க பழமையான கோயில்லாம் எங்கெங்கன்னா இடிந்து போயிருக்குன்னா, இதெல்லாம் பார்த்து விளக்கேத்துறது மாதந்தோறும் வந்து ஒவ்வொரு டீன் எண்ணெய் வாங்கி குடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 டீன் எண்ணெய் வாங்கி குடுத்துட்டு இருக்கோம். அந்த அன்பர்கள் நாங்க எல்லாரும் அன்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு அறக்கட்டளை பல்லக விளக்குன்னு அறக்கட்டளை உருவாக்கி, அந்த அறக்கட்டளை மூலமா நாங்க கட்டி தரோம்னு நாங்க சொன்னோம். நாங்க எப்படி நாங்க வாய்ப்பேச்சு எப்படிங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அக்ரீமெண்ட் போட்டா தான் சரியா இருக்கும்னு சொன்னாங்க. அது ரூ. 100 அக்ரீமெண்ட் பேப்பர்ல ஊர் மக்கள் எல்லாம் கையெழுத்து போட்டு குடுத்துருக்காங்க. நீங்க கோயில் கட்டி, நீங்களே குடமுழுக்கு செய்து, 3 வருடம் நீங்களே நிர்வாகம் செய்து,
நல்லா சிறுவாபுரி கோயில் மாதிரி நீங்க நல்லா டெவலப் பண்ணி எங்க கிட்ட கொடுக்கணும். சாவி கொடுத்துட்டு நீங்க 3 வருஷம் கழிச்சு நீங்க கிளம்பிடலாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு முருகப்பெருமான் மீது தீவிர எனக்கு நம்பிக்கை இருக்கு. முருகப்பெருமான் வந்துட்டா நல்லா டெவலப் ஆயிடும். அவர் வந்துட்டேன்னா கேட்கிற வரங்கள் எல்லாம் கொடுக்க போறாரு. கூட்டம் அவர் வந்துட்டா எல்லா கூட்டம் எல்லா முருக பக்தர்களும் இங்க வந்துட போறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா சுவாமி அதெல்லாம் அவர் கைவிட மாட்டார். கண்டிப்பா பார்த்துப்பார். இவ்வளவு தூரம் நடத்தி கூட்டிட்டு வந்த சுவாமிக்கு இனியும் கூட்டிட்டு போக தெரியும் இல்லையா? அவசியமா. இன்னொரு கேள்விங்க ஐயா. அப்போ சொல்லுங்க. இந்த கோயிலுக்குன்னு நீங்க வந்து கோயில் கட்டுமான பணிகள் எல்லாம் இந்த அளவுக்கு நடத்திட்டு இருக்கீங்கன்னா இதுக்கான பொருளுதவி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது அதெல்லாம் திரட்டுறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கெல்லாம் நீங்க ரொம்ப உழைப்ப போடணும், நீங்களும் உங்க குழுவினர்களும். அத பத்தி சொல்லுங்க. எந்த அளவுக்கு நீங்க வந்து இதுல இருந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து பங்கீடு எடுத்து இவ்வளவு தூரம் எல்லாம் அரேஞ்ச் பண்றீங்க? பெரும்பாலும் வந்து நாங்க திருப்பணின்னு சொன்ன மாதிரி நாங்க முதல்ல எங்க குழு மூலமா சொல்லணும்னு சொன்னோம்னா எங்க குழு நண்பர்கள்ட்ட எல்லாம் பேசினேன். இது கோயில் கட்டலாமா, நம்ம எடுத்து செய்யலாமா, நம்மளுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு. வாழ்வது ஒரு முறை, இறப்பது ஒரு முறை. நம்மளுக்குன்னா முருகப்பெருமான் கோயில் தரிசனம் பண்றதே பெரிய விஷயம். நாம கோயில் கட்டுறது ஒரு செங்கல் வாங்கி கொடுத்து இன்னொரு பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது முருகப்பெருமான் வந்து வா உன்னை செலக்ட் பண்ணியிருக்கேன், நீ வந்து கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல பாஸ் பண்ணி போனா எந்த ஒரு பெரிய ஒரு போஸ்டிங் கிடைச்சது எந்த ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மகிழ்ச்சி தான் எங்களுக்கும் என்னை சார்ந்த குழுவினருக்கு இருந்தது. எங்களுக்கு எல்லாம் நாங்க என்ன செய்தோம், எங்களுக்குள்ள அந்த இணையதளம் மூலமா அந்த முகநூல் மூலமா எல்லாருக்கும் போட்டோம். எனக்கு தொடர்புடைய எத்தனை அன்பர்கள் இருக்காங்களோ எல்லாருக்கும் நான் என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு அது எல்லாமே போட்டோம். 2 நண்பர்கள் எல்லாமே கல்லூரி நண்பர்கள், பள்ளி பருவ நண்பர்கள், என் கூட பணிபுரியும் நண்பர்கள் எல்லாருக்கும் நான் இந்த செய்தி குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டேன். இதை போல செய்ய போறோம், எனக்கு ஒரு இது போல இருக்கு, நீங்க கூட இருந்தனா எனக்கு நல்லா அழகா கட்டி நல்லா அழகா திருப்பணி செய்து நல்லா பண்ணலாம்னு சொல்லிட்டு சொன்னோம். நிறைய அன்பர்கள் அவங்கவுங்க அவ்வளவு இயன்ற உதவியை பணம் செய்தாங்க. அதுபோல நாங்க எல்லாம் சேர்ந்து இதெல்லாமே இது வரைக்கும் வந்து ஒரு வழக்கத்தை உருவாக்கிட்டோம். ஒரு பொறுப்பாளர் உருவாக்கிட்டு தினசரி என்ன வருது அதை சாயங்காலம் விலைக்கேத்திட்டு சுவாமி கிட்ட ஒப்படைச்சிடணும். இன்னைக்கு இவ்வளவு வரவு, காலையில கையிருப்பு என்ன, இன்னைக்கு என்ன செலவு முடிச்சிட்ட பிறகு இன்னைக்கு என்ன இருப்பு, இருப்பு என்ன, அது சாமி கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அந்த ஐயா இன்னைக்கு வரைக்கும் அந்த கணக்கு வழக்கெல்லாம் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு. முருகப்பெருமானிட்ட அவர் விளக்கேற்றிட்ட பிறகு அப்படி சொல்லிடுவார். நைட்டு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி அது விளக்கேற்றி அந்த சாமி கிட்ட சொல்லிட்டு புக்கை பக்கத்தில் வச்சுட்டு படுகிறது. இப்படிதான் வந்து செயல்படுத்திட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச முறையில் அது செய்துட்டு இருக்கோம். அது போல எல்லாம் நிதி உதவி எல்லாமே முகநூல் நண்பர்கள், இணையதள விதத்துல மத்த தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஒரு பெருமானே வந்து நிறைய பேரை சொல்லி நிறைய பேர் முகம் தெரியாத நண்பர்கள்லாம் எனக்கு பணம் அனுப்பியிருக்காங்க. 1000 ரூபாய், 10 ரூபாய், 1 ரூபாய், அதெல்லாம் தொடர்வண்டியில போகும்போது கைபேசியில பேசிட்டு இருக்கும்போது ஒரு திருப்பதி போகக்கூடிய வயதான முதியவர் 80 வயது இருக்கும். நான் இதெல்லாம் முருகப்பெருமான் திருப்பணி செய்துட்டு இருக்கேன், என்ன செய்யறதுன்னு தெரியல, இதெல்லாம் இருக்கு, கல்லுனா வாங்கணும் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த முதியவர் தன்னுடைய மஞ்சள் கலர் பையை எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பைக்குல இருந்த பணத்தை எடுத்து 100 ரூபாய் எடுத்து தரார். முருகப்பெருமானுக்கு ஒரு ஏதாவது கல்லு வாங்கி வைங்க, இல்ல முருகப்பெருமான் சேர்வனுக்கு ஒரு டீ காஃபி வாங்கி கொடுங்க சொல்லிட்டு ஒரு 100 ரூபாய் எடுத்து தரார். எனக்கு கண்ணுனா ஒரே அழுக வந்துருச்சு. சுவாமி எப்படின்னா சேவிக்கிறார், முருகப்பெருமான் எப்படின்னா சேவிக்கிறார் சொல்லிட்டு எனக்கு அந்த ரூபாய் பெரிய ரூபாவா இருந்தது. எனக்கு பார்க்கும்போது அப்படியே பார்த்து அவருக்கு பார்த்தா அவரு நான் காலில் விழாம டபால ஏன் காலில் விழுறாரு 80 வயசு ஆள். அவர் என்னங்க என் கால கட்ட, நீங்க முருகப்பெருமான் கோயில் கட்டுறது சாதாரண விஷயமா, நீங்க கட்டுறீங்க, அதுக்கு வந்து இது 100 ரூபாய்க்கு ஒரு காஃபி டீ வாங்கி கொடுங்க யாருக்காவது, இல்ல ஒரு கல் செங்கல் வாங்கி வைங்கன்னு சொல்றாரு. இதுனா எனக்கு கிடைச்ச பூஸ்ட். கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு எனக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு வந்து முருகப்பெருமானே நேரடியா வந்த மாதிரி இருந்தது. இப்படிதான் வந்து எனக்கு முருக பக்தர் அன்பர்கள் எல்லாம் கூட இருக்க அன்பர்கள் எல்லாம் வந்து தொய்வடையும் போது யாராவது ஒருத்தர் மூலமா எனக்கு உதவி வருது. தெரியாத அன்பர்கள்னா வந்து லட்சுமி நரசிம்மன் சொல்லிட்டு ஒருத்தர் பெங்களூர்ல இருக்காரு, இன்னைக்கு யாருன்னு தெரியாது. அவரு வந்து எப்ப போனா எனக்கு பேசுறார், எனக்கு தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசுறார். அவர் யாரும் தெரியல, ஆனா அந்த நல்ல மனிதர் எனக்கு இப்படின்னா பண்ணுங்க அப்படின்னா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கைட் பண்றார். யார் தெரியும், முருகப்பெருமானே வந்திருக்க மாதிரி இருக்கு எனக்கு. அப்படிதான் நிறைய பேர் எனக்கு, நான் ஒரு அன்பர்கிட்ட தொடர்பு கொள்றேன், பயணி பதில பொள்ளாச்சியில் தொடர்பு கொள்றேன். கடைசியில பார்த்தா லட்சுமி நரசிம்மனுடைய தாய் மாமன் சொல்றாங்க அவங்க.
இப்படின்னா யாருன்னே தெரியல. இப்படின்னா வந்து உருவாகுது. உறவு வந்து முருக பக்தர்கள் உறவு வந்து இப்படி உருவாகிட்டு இருக்குமா. அவங்க எல்லாருடைய பணி தான். இது எல்லாமே என்னுடைய பணி எதுவுமே கிடையாது. நான் சும்மா போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆனா முருகப்பெருமானே அங்க கட்டிட்டு இருக்கேன். தான் வரணும் விருப்பப்பட்டு அங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க ஒரு டம்மி பீஸ் மாரி அப்படியே போயிட்டு வர்றது மட்டும் தான். எல்லாம் முருகப்பெருமான் அழகா பண்றாரும்மா. அது அப்படி இல்லைங்கய்யா. மன்னிக்கணும். எனக்கு மாற்று கருத்து உண்டு. எங்க ஆசான் சொல்லுவார், பெரியவா சொல்லுவாராம், தெய்வம் மனுஷ ரூபேனான்னு. அதாவது தெய்வம் வந்து நேரா வராதாம், மனுஷ ரூபத்துலதான் வருமா. அது மாதிரிதான் உங்களுக்கு வர உதவிகளும் மனுஷ ரூபத்துல தெய்வமே வந்து செய்யுது. அவ்வளவுதான், உண்மைதாம்மா. ஒண்ணுமே அவங்க கிடையாது. தான் எனக்கு பார்க்குறவங்க எல்லாருமே ஒருத்தரும் முருகப்பெருமானை தான் நான் பார்க்குறேன். அருமை, அருமை, அருமை. ஐயா, இந்த கோயில் கட்டுமானம் எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கு? இன்னும் என்னென்ன திருப்பணிகள் நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க? அதே மாதிரி என்னென்ன திருப்பணிகள் இன்னும் நடக்க இருக்கு? இதுக்கு நீங்க எந்தெந்த வழிகள்ல நீங்க வந்து நிதி திரட்டிட்டு இருக்கீங்க? நாங்க கடந்த நவம்பர் மாதம் தான் வந்து நான் பார்த்தது வந்து செப்டம்பர், அக்டோபர் மாதம் தான் கோயில பார்த்தேன். பார்த்துட்டு நவம்பர் மாதம் வந்து ஒரு விநாயகர் பெருமான்கிட்ட ஒரு பூஜை போட்டோம். இத ஒரு கோயில கட்டுறதுக்காக பூமி பூஜை கோயில் கட்டுறதுக்காக விநாயகர்கிட்ட அனுமதி வாங்குனது நவம்பர் மாசம். டிசம்பர் மாதம் பூமி பூஜை போட்டோம். இது செங்கல் கோயில் தான் கட்டிட்டு இருக்கோம். ஏதாவது கருங்கல் கோயில்லாம் கிடையாது. செங்கல் கோயில் தான் கட்டிட்டு இருக்கோம். அதுல அடியேன் வந்து இப்ப என்ன நினைச்சிருக்கேன்னா, கருவறை கட்டிட்டு இருக்கேன். ஒரு சுத்து மண்டபம், ஒரு அர்த்த மண்டபம், அர்த்த மண்டபம் வரைக்கும் செய்துட்டு, ஒரு குடமுழுக்கு செய்துட்டு, மகாமண்டபத்துக்கு உண்டான அஸ்திவாரணம் ரெடி பண்ணி வச்சிடணும். மகாமண்டபத்துக்கு உண்டான அஸ்திவாரணம் ரெடி பண்ணிட்டு, அத ஒரு மடப்பள்ளி ஒண்ணு கட்டணும்னு விருப்பம் இருக்கு. ஏன்னா கோயிலுக்கு சுவாமிக்கு தினசரி வந்து சுவாமிக்கு நெய்வேத்தியம்லாம் அங்க ரெடி பண்ணி சுவாமிக்கு குடுக்கணும். அதுக்கு ஒரு மடப்பள்ளி கட்டணும் ஒரு ஆசை இருக்கு. நம்ம அர்ச்சகர் தங்கறதுக்கு ஒரு இல்லம் ஒண்ணு ரெடி பண்ணணும். அர்ச்சகர் தங்கறதுக்கு அப்பதான் அவர் பூஜை முடிச்சுட்டா அவர் கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு ஓய்வு கொடுக்கணும். ஓய்வு கொடுத்தா தான் அவரு வந்து அந்த அளவுல அவர் தயாராகிட்ட முருகப்பெருமான்ட்ட அருள் வாங்கிட்டு வந்து பக்தர்கள் கொடுக்கணும். யாருன்னா அர்ச்சகர் பங்கு தான் பெருமங்கு. அவர் தன்னை முழுமையா அர்ப்பணிச்சு சிரத்தையா பூஜை பண்ணி அந்த முருகப்பெருமானுடைய பேரருள வாங்கிட்டு வந்து பக்தரோட சேர்க்கறது பொறுப்பு யாருன்னா அர்ச்சகர் பொறுப்பு. அப்ப அர்ச்சகர் வந்து எப்படி இருக்குன்னா முருகப்பெருமானுக்கு பெருமையா பெரிய அடிமையா இருக்கணும். தன்னோட சுவாமி குருநாதர் அவருக்கு வந்து எப்படி நம்ம பார்த்து என்ன செய்யணுமோ இதோ வந்திருக்காங்க சுவாமி எல்லாருக்கும் இந்த உதவிதான் கேட்கறாங்க, வீடு கட்டணும்னு சொல்றாங்க, இதெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு என்னவோ அவங்க வந்து சுவாமி கிட்ட ஒப்படைச்சு சுவாமி கிட்ட அருள் அப்படின்னா அருள் பிரசாதம் மாதிரி விபூதியும் கூட வந்து அந்த பூக்களை எடுத்து போயிட்டு மக்களுக்கு கொடுத்து நல்லதிலே நடக்கணும். அதை இனிய சொல் பேசக்கூடிய அன்பரா இருக்கணும். கனிவா பேசக்கூடிய அன்பரா இருக்கணும். முகத்துல வந்து எந்த ஒரு வேதனையுமோ எந்த இதுவும் இல்லாம எப்பயுமே வந்து முகத்துல ஒரு இன்முகமா இருக்கக்கூடிய ஒரு அடியார வந்து வந்து அங்க முருகப்பெருமான் பூஜை பண்ணணும். முருகப்பெருமானுக்கு பார்த்து அவர் திருமஞ்சனம் பண்ணிட்ட பிறகு ஒத்தி எடுக்கணும். ரொம்ப வலிக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அடியார் வந்து பூஜை பண்ணணும். யாராவது ஒருத்தர் நல்லா ஒரு அர்ச்சகர் வந்து பூஜை பண்ணி சுவாமிக்கு நெய்வேத்தியமும் காலம் தவறாம அவருக்கு என்ன கொடுக்கணும் கொடுத்து அந்த பக்தர்களுக்குன்னா வரக்கூடிய மக்கள் ஊர் மக்களுக்குன்னா அந்த பிரசாதம் சாப்பிட்டு தான் ஊர் மக்கள் மாறுவாங்க. அதெல்லாம் வந்து மதியானம்னா ஒரு அன்னதான கூடனா செய்யணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வந்து சாமி ஏற்படுத்தியிருக்காரு. அதே ஒரு 30 பேருக்கு 50 பேருக்கு அன்னதானம் பண்ணா அது பிரசாதம் கண்டிப்பா சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது ஊர் மக்கள் மாற்றம் வரும். மாற்றம் வந்தா ஊர் மக்கள் நல்லா இருப்பாங்க. ஊர் மக்கள் நல்லா இருந்தனா ஊரே செழிப்பா மாறிடும். நிறைய பேர் வருவாங்க. மாதந்தோறும் ஒரு திருப்பழி முற்றுதல் வைக்கணும். அப்படின்னா ஒரு எண்ணம் இருக்கு. மாதந்தோறும் திருப்பழி முற்றுதல் நடக்கணும். ஒரு வேல்மாறல் நடக்கணும். அதுக்கு உண்டான அடியாரெல்லாம் பல பேர் இங்க வந்து போகணும். அடியார் வந்தா இங்க தங்கறதுக்கு மகாமண்டபத்துல தங்கிக்கலாம். என்ன தேவைன்னு பார்த்து உன்னதானம் பண்ணணும் அப்படின்னா எண்ணங்கள் இருக்கு. கூட கோயிலோட பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு ஒரு அறை தனியா வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் கட்டுமான பணிக்கு உண்டானது. பொருளாதாரத்தை பொறுத்து வந்து மகாமண்டபம் கட்டுறதும் தள்ளி போறதும் இருக்கு. இப்ப வந்து சுற்றுச்சுவர் மண்டபமும் அர்த்த மண்டபமும் கட்டிட்டு தரை போட வேண்டிய வேலை இருக்கு. தரை போடணும். அது ஒரு வேலை இருக்கு. சுவாமி கருவறைக்கு முன்னாடி வந்து விநாயகர் பெருமானும் அருணகிரி சன்னதியும் ஒண்ணு வைக்கிற மாதிரி திட்டமிட்டிருக்கோம். இது கட்டணும். நீர் ஆதாரம் வந்து ரெடி பண்ணணும். நீர் ஆதாரம் வந்து காலி ஆயிடுச்சு. அங்க ஒரு குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு இருந்தோம். இந்த வாரத்துல குளம் தண்ணி காலி ஆயிடுது. போர் போட்டிருக்கோம். போர் இடத்துல வந்து இப்ப நம்ம
தண்ணி இப்ப 2 ஹெச்பி மோட்டர் போட்டு எடுத்து அப்ப நீருக்கு பயன்படுத்தணும். நீராதாரம் அமைத்தல், மின்சாரம் அமைக்கிறது, தரை போடுறது, இதெல்லாம் ஒரு பெரிய வேலை இருக்கு. அது தரை போடுறது மொத்தம் வந்து நம்ம ஒரு 65 பில்லர் கணக்கு போட்டிருக்கோம். பில்லர்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி, மண்ணு கொட்டுறதுனா 100 லாரிக்கு மேல மண்ணு கொட்டுற மாரி இருக்கு. மண்ணு கொட்டுறது, மண்ணு கொட்டினா தான் அது மேடாகும். மேடானா தான் அந்த இடத்துல எல்லாம் செய்ய முடியும். அதெல்லாம் வேலை இருக்கு. சுவாமி பொருளாதாரம் எந்த அளவு இருக்குன்னு தெரியல. ஆனா சுற்றுச்சுவர் மண்டபம் கட்டிட்டு, ஆ தண்ணீருக்கு நீராதாரம், மின்சார அமைப்புத்தனம் பண்ணிட்டு, நந்தவனம் அமைக்கிறது, வேலி அமைக்கிறதுனா முதல் கட்ட பணிகள்லாம் முடிஞ்சிரும். குடமுழுக்கு செய்து முடிச்ச உடனே அந்த முதற்கட்ட வேலி போடுறது, நந்தவனம் வைக்கிறது, சுற்றுச்சுவருக்கு தேவையானது இதெல்லாம் எல்லாமே செய்துட்டு தான் குடமுழுக்கு செய்யற மாரி இருக்கும். 2ஆம் கட்ட பணி தான் மகாமண்டபம். கையில பணம் வந்துட்டா மகாமண்டபம் ரெடி பண்ணிடுவோம். இதுக்கு நிதி எல்லாமே வந்து நண்பர்கள் மூலமா தான் ஆயிட்டு இருக்கு. முருகப்பெருமான் யார் மூலமா குடுத்துட்டு இருக்கார். அது முருகப்பெருமான் தான் வெளிச்சம். முகம் தெரியாத ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா என்கிட்ட ஒரு ₹50 குடுப்பேன். என்கிட்ட நான் ₹50 ஏத்துக்கீங்களா? கேட்கிறார். இத வந்து அவரு வாட்ஸ்அப் பார்த்துட்டு ₹50 நானு கூலி வேலை செய்யறேன். ஒரு ₹50 குடுப்பேன். நான் ஏத்துக்கீங்களான்னு கேட்டேன். கண்டிப்பா ஏத்துக்கிறேன் ஐயான்னு சொன்னேன். ₹50 அனுப்பியிருக்கேன். அவர் மனசுல தோண்டி இருக்கு இல்லையா? குடுக்கணும்னு தோணி இருக்கு சுவாமிக்கு. அதனால கண்டிப்பா அது வந்து ரொம்ப சந்தோஷமா கருதுறேன். ஏன்னா முருகப்பெருமான் வந்து நான் வழிய போய் கேட்டு குடுக்கலன்னு சொன்னேன்ல. எல்லாருக்கும் நான் செய்தி அனுப்பிவிடுவேன். யார் மனசுல உள்ள போய் சாமிக்கு குடுக்கணும்னு தோணுதோ, சுவாமி குடுக்கணும்னு தோண வைக்கிறாரோ, அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்குவேன். கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா. இந்த திருக்கோயில் கைங்கரியத்துல நாங்களும் பங்கெடுத்துக்கணும்னா உங்களை எப்படி அணுகணும்? ஏதாவது உங்க எந்த நம்பருக்கு பணம் அனுப்பணும்? பொருளுதவி பண்றதுன்னா இதுக்கு ஏதாவது பல்லக தகவல்? விளக்கு அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு ஒண்ணு தனியா அமைப்பு ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு ஜிபே நம்பர் இருக்கு, வங்கி எண் இருக்கு, அந்த QR கோடு இருக்கு. எல்லாமே வந்து அது இது இருக்கு. அது எல்லாமே வந்து அதுல அனுப்பி வச்சிருக்கோம். ஐயாக்கு லட்சுமி நரசிம்ம ஐயா தான் ரெடி பண்ணி குடுத்தார். எங்களுக்கு முதல்ல வந்து எப்படி போறதுன்னு தெரியல. முருகப்பெருமானே வந்து இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வழிகாட்டியா இருந்து, இப்படிலாம் செய்யலாம், அப்படிலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு எனக்கு அவரு தான் வழிகாட்டி குடுத்தாரு. எங்களுக்கு தெரியாது. வங்கி கணக்கு பண்றது எல்லாமே கூட இருந்து எனக்கு எல்லாம் சுவாமி தான். சாமி மாரி கூட இருந்து எல்லாம் செய்து குடுத்தார். அதுல எல்லாம் வந்து இப்ப QR கோடு இருக்கு, வங்கி எண் இருக்கு, ஜிபே எண் இருக்கு. கோயிலுக்குன்னு மட்டும் அத வச்சிருக்கோம். பல்லக விளக்குக்குன்னு வச்சிருக்கோம். அது முருகப்பெருமான் திருப்பணின்னு வரத மட்டும் தனியா மென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அத எங்களுக்கு கோயிலுக்கு அந்த விளக்கேத்துறதுக்கு தனியா தான் மென்ஷன் பண்ணுவாங்க. விளக்கேத்துறதுக்கு தனியா மென்ஷன் பண்ணுவாங்க. அது தனியா போயிட்டு இருக்கும். இது தனியா ஒரு டைரி போட்டு மென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நன்றி ஐயா, நன்றி. உங்களின் இந்த திருப்பணியை வந்து நல்லபடியா செய்து முடிக்க நாங்களும் அந்த எல்லாம் வல்ல முருகப்பெருமானிடம் வேண்டிக்கிறோம். மேலும் இந்த கலந்துரையாடலை பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்கள் யாரேனும் திருப்பணிக்கு வந்து பொருளுதவி செய்ய விரும்பினா இந்த காணொலியில முடிவுல வந்து நாங்களும் நீங்க சொன்ன விவரங்கள் எல்லாத்தையும் வந்து போடுறோம். அதை பார்த்து அவங்க கண்டிப்பா வந்து பயன்படுத்திக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. ரொம்ப ரொம்ப முருகாச்சரணம். நன்றி அம்மா. எனக்கு தெரிந்த வரைக்கும் சொல்லியிருக்கேன். எனக்குன்னா வந்து கொஞ்சம் பதட்டமாவே இருந்தது. இது வரைக்கும் யூடியூப்லாம் பேசுனது இல்ல. ஐயா வந்து சொன்னாரு. எனக்கு விஸ்வா ஐயா சொன்னாரு. இப்படிலாம் செய்யணும்னு சொன்னாரு. அது செய்திருக்கோம். இது எல்லாமே இறைவன் தான் வழிநடத்துறது. எனக்கு உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும் முனையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும். சுவாமி இது எப்படின்னா, உற்றவரும் உறுதுணையும் தோன்றா துணையாக இருந்து வழிகாட்டுவார் நம்மளுக்கு. அதெல்லாம் முருகப்பெருமானா வணங்கி, இதெல்லாம் திருப்பணிக்கு நடக்கும்போது, இதெல்லாம் செய்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இத முருகப்பெருமான் முடிச்ச உடனே அடுத்த கோயில் விநாயகர் கோயில் ரெடியா இருக்கு. கோடிய விநாயகர் நல்லூர் சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. 70 வருஷமா கோயில் குடமுழுக்கு நடக்கவே இல்ல. கோடிய விநாயகர் நல்லூர், திருத்துறைப்பூண்டி பக்கத்துல மணலியில கிராமத்துல வந்து உள்ள ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல போனா, மாராச்சேரியிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு போனா, கோடிய விநாயகர் நல்லூர். விநாயகர் பேர்லயே ஊரு. ஒரு 100 வீடு இருக்கு. விநாயகர் குடமுழுக்காகி 70 வருஷமா இருக்கு. அந்த விநாயகர் இன்னும் உள்ள இருக்காரு. அந்த விநாயகருக்கு இன்னும் அருகம்புல் மாலைன்னா போடுற 70 வயசு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நான் குடமுழுக்கு பார்த்துட்டு தான் சாவேன். யாராவது ஒருத்தர் அனுப்பி வைப்பார். அந்த அம்மா சொல்றாங்க. அப்ப இந்த முருகப்பெருமான் முடிச்ச உடனே கோடிய விநாயகர் நல்லூர் குடமுழுக்கு செய்வேன். கண்டிப்பா எனக்கு இறைவன் வந்து எனக்கு வழி நடத்துவார்னு நம்பிக்கை இருக்கு. அது குடமுழுக்கு செய்து அத ஊர் மக்களுக்கு வழிபாட்டுக்கு கொண்டு வந்தனா, மக்கள் அப்பதான் அறம் தழைக்கும். அறத்தின்படி வாழ்வாங்க. அறத்தின்படி வாழ்ந்தாதான் மக்கள் வந்து எப்பயுமே ஒரு நல்ல வழியில போக முடியும். இல்லன்னா வந்து வேறு மாரியே மாறிடும். அதெல்லாம் வந்து நம்ம நீதி நம்ம பார்க்கிறோம். அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம், இயல்வது கரவியில் ஈகை. ஒவ்வொன்னா பார்த்தா அதெல்லாம் மக்கள் வந்து விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து நிறைய நீதி கதைகள்லாம் இருக்கணும். நிறைய விஷயங்கள் சொல்லணும். இத சொல்லி சொல்லி தான் மக்கள மாத்த முடியும். இல்லன்னா மக்கள் வந்து வேறு மாதிரியா
மாறிடுவாங்க. எல்லாம் வந்து கோவத்துக்கு எல்லாம் எங்க பார்த்தாலும் வந்து அசைவமா இருக்கு. எங்க பார்த்தாலும் மது பிரியர்களா இருக்காங்க. எல்லாம் மாது பிரியர்களா இருக்காங்க. எல்லாம் வேற மாரி மாயையில சிக்கிட்டு மக்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாயையில இருந்து விடுபடணும்னா முருகப்பெருமான் வந்தா தான் மாயையில இருந்து வெளிய வர முடியும். அப்ப மாயையில இருந்து வெளிய வரணும்னா, இங்க சாமி வந்துருவாரே! மாயையில இருந்து வெளிய வந்துட்டா ஊர் எல்லாம் நல்லா தழைக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கை. அதனால முருகப்பெருமான் திருவருளோட எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அவரு தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அடியே நான் எதுவும் செய்யல. அவரு பார்த்து நடத்திட்டு இருக்கேன். நாங்க வந்து ஒரு கருவியா போயிட்டு இருக்கோம். நீங்க தான் வந்து என்கிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வணங்கிறேம்மா. நமச்சிவாயம்மா. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா, நன்றி. நன்றிம்மா. வணக்கம்மா.